கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 9வது மாதத்திலே பிரவேசித்திருக்கிறோம். 8 மாதங்களை நாம் முடித்திருக்கிறோம். 9 என்று நாம் பார்க்கிற பொழுது செப்டம்பர் என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு சீசனை, ஒரு பருவத்தை தொடங்குகிறது பாருங்கள். உஷ்ணம் அதிகமாக இருந்தது, பாடுபட்டோம். அந்த உஷ்ணம் வெப்பமெல்லாம் மாறி ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையில நாம் இந்த 1ஆம் தேதியிலிருந்து வருகிறோம். இனி அதிக வெப்பம் நம்மை வாட்டாது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை, சீதோஷ்ண நிலை நம்முடைய சரீரத்திற்கும் மனதுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். மாத்திரமல்ல, இந்த செப்டம்பர்ல நாம் பிறந்தவர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் எல்லாமே பர்ஃபெக்ட் பீப்புளாக இருப்பாங்க. எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு மக்களாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பர்ஃபெக்ஷனை இது வெளிப்படுத்துகிறது. அந்த பர்ஃபெக்ஷன் என்பது எல்லாவற்றிலுமே நாம் சரியான முறையில் நடக்கணும், எல்லாவற்றையும் சரியாக செய்யணும், எல்லாவற்றிலும் குறைவுபடக்கூடாது. அதை விட செப்டம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுத்தமாக இருக்க வேண்டும் பிரியப்படுவார்கள். கிளீன்லினஸ், நீட்னஸ் அதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் என்று சொன்னால் 8 முடித்து நமக்கு இந்த மாதத்திலே முதல் நாளிலேயே கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைகள் மிகவும் உன்னதமான ஒரு ஆலோசனை. அப்போது இந்த 8 மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்திருக்கலாம், பாடுகள் வந்திருக்கலாம், துன்பங்கள் வந்திருக்கலாம், வியாதிகள் வந்திருக்கலாம், கடன் பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பலவிதமான உபத்திரமான பாதையில் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த 9வது மாதத்துக்குள் நாம் வருகிற பொழுது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். இப்பொழுது நாம் இது நாள் வரையில் வந்ததை விட இப்பொழுது நாம் பிரவேசிக்கிற அந்த மாதம் நமக்கு இன்னும் நன்மையான காரியங்களை கொடுக்கும், நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான ஸ்தலங்களில் நடத்தும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் உள்ளே போகணும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் ஆண்டோட சமூகத்தில் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார், இம்மட்டும் நடத்தினதை விட இன்னும் சிறப்பாக நடத்துவார், இதை விட இன்னும் மேலான நன்மைகளை கொடுப்பார், இதை விட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், இதை விட இன்னும் சுகமான வாழ்க்கையை கொடுப்பார். அப்போ 9, 10, 11, 12 போக 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 நாம் மேலும் மேலும் நாம் சாதிக்க நினைத்த காரியங்களை சாதிக்கலாம், நாம் விரும்புகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்வதனாலே. ஆக இந்த சங்கீதத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், இந்த சங்கீதம் ஒப்பு கொடுத்து உண்மையா இருத்தல் என்ற தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சங்கீதமா இருக்கிறது. இது தாவீதினுடைய சங்கீதம் பாருங்க. இதுல நாம் நம்மை முற்றிலுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய தொழிலை, வியாபாரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய வேலையை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த மாதம் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், இந்த சங்கீதம் உணர்த்துகிற ஒரு காரியம். அப்போ ஒப்பு கொடுக்கிற பொழுது, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது ஒப்பு கொடுத்து வேண்டுதல் செய்தல், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுதல், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்தல், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்பிக்கையாக இருத்தல், இவைகளுக்கு தான் இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறது பாருங்கள். இந்த சங்கீதத்துடைய கடைசி வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு வசனத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பிரியமானவர்களே, முதல் வசனத்திலிருந்து நாம் போக வேண்டும். நீங்க இந்த சங்கீதங்களை குறித்து நான் நிறைய காரியங்களை பல இடங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறதுனால. ஆகவே தான் இன்றைக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனம் என்றால் என்ன, ஸ்திரப்படுத்துதல் என்றால் என்ன பாருங்க, யோசித்து பாருங்க. திடமனமா இருக்கணும் என்று சொன்னால் என்ன? திடமா இருக்கணும்னு சொன்னா உறுதியான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு விசுவாசம், உறுதியான ஒரு பற்று, உறுதியான ஒரு பற்றி கொள்ளுதல், உறுதியான ஒரு சார்ந்திருத்தல். திடம், அதுதான் திடம். நம்ம சும்மா ஏனோதானு வர்றதில்லை, சும்மா ஜெபிக்கிறது, சும்மா பாட்டு பாடுறது, சும்மா போறது கிடையாது. நாம் என்ன திட மனதோடு ஆண்டவரிடத்துல கேட்குறோமோ சொல்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடத்துவார். அப்போ திட மனம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, ஊறுபட்ட பிரச்சனை, குடும்பம், பிள்ளைகள், வியாபாரம், தொழில், கடன், சுற்றம், பத்தம், பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இப்படி பல உபத்திரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. ஆகவே நம்முடைய இருதயம் எப்பொழுதும் ஒரு கலக்கத்திலே இருக்கும், ஒரு போராட்டத்தில் இருக்கும், ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. அப்பா இன்னைக்கு
கருத்தை நம்ம ஒரு ஆளை கூட கொடுத்துருக்கிறார், இன்றைக்காவது கருத்தை நம்ம நிம்மதியாக வைத்திருக்க வேண்டும் சொல்லி நினைச்சோம்னா நமக்கு ஒரு 6 மணிக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கிற பொழுது முதலாவது ஒரு பிரச்சனை வரும். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனையை பற்றி சொல்லுவாங்க, ஒரு தேவையை பற்றி சொல்லுவாங்க, ஒரு கஷ்டத்தை பற்றி சொல்லுவாங்க. நமக்கு நம்முடைய நம்முடைய உறவுகளிலே ஒரு பிணக்கு ஏற்படுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய தொழிலை குறித்த ஒரு நஷ்டத்தை குறித்து கேட்க முடியும். நம்முடைய வியாபாரத்தில் இருக்கிறதுல ஒரு லாபம் இல்லாத தன்மை, இதெல்லாம் காலையில் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கிறது பாருங்க. அப்போது அந்த இருதயம் திடமனதில் இருந்தால் கஷ்டமாக இருக்கும், திடமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பிரச்சனை இல்லை, இப்படி திரும்பினா பிள்ளைங்க அது வேணும் கேட்கும், இப்படி திரும்பினா வீட்டுக்கு அம்மா இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு பாருங்களேன். துன்பங்கள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, ஏதாவது இதுக்கு என்ன செய்வோம் அதுக்கு என்ன செய்வோம் என்ற அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை, இது எப்படி ஆகுமோ அது எப்படி ஆகும் கவலை, இதெல்லாம் காலையிலே நம்ம பற்றி கொள்கிறது பாருங்க. அதிகாலை வேளையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம தேடி ஸ்தோத்திரம்லாம் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த நாளை ஒப்பு கொடுக்குறேன் உங்களுடைய கருத்தில் என்னை நடத்துன்னு சொல்லிட்டுலாம் வருகிற பொழுது ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு ரெடியாக பக்கத்தில் இருப்போம் பாருங்க. இது ஒரு ஆலயம், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், பக்கத்தில் நாயும் பூனையும் வாத்தும் கொக்கும் நுழமடையான்னு கொண்டு வந்து வைக்கிறான்னு சொல்லி சொன்னால் வைக்கிறவருடைய மனநிலையை பாருங்கள். அது நுழலோன்னு கத்தினே இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ணுறது எவ்வளோ இடைஞ்சல். இதுதான் பிசாசனுடைய தந்திரம், பிசாசனுடைய சாதனை. பிசாசு சாதிக்கிறான், மனுஷர்களை வந்து சாதிக்கிறான். இவ்வளோ நாளாக நம்ம நிம்மதியாக ஆராதனை பண்ணணும், இப்போ உபத்திரம் ஆரம்பிக்கிறது பாருங்கள். இது கேட்க முடியாது, கேட்டிங்கன்னா நமக்கு வேறு விதத்தில் உபத்திரம் கொடுப்போம். இதை அவங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா இந்த சபைக்காக நீங்கள் ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ இதெல்லாம் பார்க்குற பொழுது ஒரு கலக்கம் வருகிறது. ஆண்டவர் என்ன ஆண்டவரே எப்படி உபத்திரம் வந்து கொண்டே இருக்கிறது, குப்பை மேடாக இருக்கிறது கோயில் வாயில் வாசல் படி, பக்கத்தில் இருக்கிற பூரா குப்பை கொட்டுற இடமா இருக்குது. கோயில் வாசப்படி நேராக கொண்டு வந்து கொட்டிட்டு போகிறாங்க நல்லாவே. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் பயம், அவங்க ஆராதிக்கிற கடவுள் வேறு, நம்ம ஆராதிக்கிற கடவுள் வேறு. எனக்கு பிரியமானவர்கள், இதுதான் இருதயத்துக்கு வேதனை உண்டு பண்ணுகிறது. ஒரு நிம்மதியாக வர முடியல, பாதைகளெல்லாம் இடையூறுகள், அங்கே போட்டால் இங்கே போட்டால் வழிகளெல்லாம் போடுறாங்க, இங்கெல்லாம் நிறுத்தி வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கேட்டால் பிரச்சனைகள் வரும். இதுதான் இருதயத்தில் பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் நம்மை அலைக்கழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அலைக்கழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதுவும் எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய உபத்திரவங்கள். இப்போ தாவீதனுடைய வாழ்க்கையை நாம எடுத்துருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அவனை சவுல் துரத்துறான். அவன் இந்த யூதேயா மலை தேசம் முழுவதும் குகையாக போகிறான், பள்ளத்தாக்கில் போய் மறைகிறான். பக்கத்து ராஜா கிட்ட ஒன்று போய் சரணடைஞ்சிட்டான் ஒரு நேரத்தில் சவுலுக்காக. அவன் துரத்தப்படுகிறான். தேவன் அவனை முன்குறித்து அவனை தெரிந்து கொண்டு 40 ஆண்டு காலம் அவனை பக்குவப்படுத்துகிறார். 40 ஆண்டு காலம் சவுல் கையில் ஆட்சியை கொடுத்து இவனுடைய திறமையெல்லாம் பார்த்துட்டு இவனை தானே வெறுத்து ஒதுக்கிறத உறுதிப்படுத்தி அவனை கொண்டு வருகிறார். ஆனாலும் இவன் துரத்துகிறான். அப்போ ஒரு மனுஷன் இப்படி ஆங்கிலத்தில் சொன்ன எக்ஸைல் என்று சொல்லுவார்கள். எக்ஸைல், அவன் துரத்தப்பட்ட, தேசத்தை விட்டு துரத்தப்பட்ட மாதிரி, வீட்டில் மனைவியோடு இருக்க முடியாது, பிள்ளைகளோடு இருக்க முடியாது, சொந்த பந்தங்களோடு இருக்க முடியாது, குடும்பத்தோடு இருக்க முடியாது, ஓடுறான். ஓடி ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓடி பதுங்கி வாழுறான் அந்த தாவீது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் யூதேயாவினுடைய வனாந்தரத்திலே அவன் தவித்த பொழுது, தன்னைத்தானே ஒளித்து கொண்ட பொழுது, ஒளிந்து கொள்ளுதல் ஒன்று, ஒளித்து கொள்ளுதல், மறைந்து வாழ்ந்து. ஆனால் எல்லா நேரத்திலும் கர்த்தர் மேலே அவன் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான் பாருங்க. அந்த நம்பிக்கை தான் திட நம்பிக்கை. அடுத்த நிமிடம் யாரு சவுல் எப்படி வருவான், எப்படி தொடங்குவான், எப்படி பிடிப்பான், எப்படி அடிப்பான்னு தெரியாது. அடுத்த நிமிடம் யார் நம்ம காட்டி கொடுப்பாங்க, யார் வேதனைப்படுத்துவான்னு தெரியாது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையிலே தாவீது திட நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் அதுதான் திட நம்பிக்கை என்று அழைக்கப்படுது. திடமான ஒரு மனசு. என்ன வந்தாலும் நான் நம்புவேன், யார் என்னை கைவிட்டாலும் என் தேவனுக்கு என்னை போவேன். அதுதான் உறுதியான ஒரு நம்பிக்கை, அதுதான் உறுதியான ஒரு மனம், திட மனம். ஐ வில் நெவர் ஃபர்சேக் என்று சொன்ன தேவனை நாம் மண்டி இருக்கிறோம். நம்மை ஒரு காலம் விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னவர் தான் ஆராதிக்கிறோம். அப்போ நாம நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய நம்பிக்கையில உறுதியாக இருக்கணும் பாருங்க. உபத்திரம் வருகிறது, வியாதி வருகிறது, பாடு வருது, கஷ்டம் வருகிறது, கண்ணீர் வருகிறது என்று பார்க்கிற பொழுது நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழணும், இந்த பாடுகள் மத்தியில் நமக்கு தேவையான அந்த வாழ்க்கை என்று நாம் நினைத்து, ஆண்டவரே எனக்கு போதும் பட்ட பாடுகள் எல்லாம், நீர் என்னை கைவிட்டுட்டீரோ என்று சொல்லி கலங்கி நம்ம விசுவாசத்தை விட்டு பின்னுக்கு போகிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குவான். நண்பர்களே பகைவர்களாய் மாறுவார்கள், உறவினர்களை துரோகம் பண்ணுவார்கள், நம்பினவர்கள் ஏமாற்றுவார்கள். யார் மேல் நம்பிக்கை வைக்க முடியாது. மனுஷரை நம்புகிறான் சபிக்கப்பட்டவர். இந்த நம்பிக்கையை மனுஷன் மேலே வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட பாடுகளை கொடுக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு ஆளையும், எந்த ஒரு பொருளையும் நம்பி நம்மளால் வாழ முடியாது.
நாம் நம்பி அவனோடு கூட நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்கிற பொழுது அவர் நம்முடைய பலகீனங்களை புரிந்து கொண்டு நம்மை they wanted to overtake us, நம்மை அவர் வெற்றி கொள்ள வேண்டும் நினைக்கிறார். நம்முடைய கெட்டிக்காரத்தனமா இருக்கிறான்னு பார்க்கிறார். இல்லை, இந்த சூழ்நிலையை தான் இந்த சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறான் பாருங்க. அவன் இருதயத்துல ரொம்ப கஷ்டம். சவுல் மாத்திரம் சொல்ற உத்தரவு கிடையாது, அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ பாடின பாடல் தான் இந்த சங்கீதம். எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான், முதலிருந்து ஒவ்வொன்றா ஒப்பு கொடுக்குறான். கடைசியில் என்ன சொல்றான்? கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களே என்று சொல்றான், நீங்கள் திடமனதாய் இருங்கள். என்னை போல நீங்கள் திடமனதாய் இருங்கள். என்னை போல நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 1 முதல் 23 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுக்கு வந்திருக்கிற அந்த வேண்டுதல்கள், அவனுக்கு வந்திருக்கிற பயங்கள், அவனுக்கு வந்து அச்சுறுத்தல்கள், அவனது நேரத்தில் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பங்கள், அறிக்கைகள் எல்லாம் அதில் வருகிறது பாருங்க. அந்த 23 வசனத்தை வாசிக்கிற பொழுது அவன் என்னென்ன பாட கலந்து வந்திருக்கேன், எப்படிலாம் போயிருக்கான்னு நான் பார்க்க முடியும். அதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே என்று சொல்றான். இந்த கர்த்தருக்கு நம்பிக்கையுடன் காத்திருக்கிறவர்களே என்று நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். திட நம்பிக்கையுடன் காத்திருக்கிறவர்களே என்று போட்டுக்கொள்ள வேண்டும். நாட் ஓன்லி வெறும் நம்பிக்கை மாத்திரம் கிடையாது, திட நம்பிக்கை, திட மனசு காத்திருக்கிறவர்களே என்று அழைக்கலாம். அப்போ நாம கர்த்தரை பற்றுகிற விசுவாசத்துல, நம்பிக்கையில நாம திடமா இருக்கணும். அதுல வேவரிங்கா இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த கடவுள் நம்ம ஆசீர்வதிக்கிறோம், அந்த கடவுளுக்கு போயிடாம சபையை போராட்டலாம் நீங்க பார்க்கலாம். விசுவாசத்துல பின்னடைந்து போறதை பார்க்கலாம், நம்பிக்கையில பார்க்கலாம். அது கிடையாது. அதுலதான் திடம் இருக்க வேண்டும், திடமா இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே நம்ம அதை வாசிக்கிற பொழுது அந்த வசனம் வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா ஆங்கில வசனம் இப்படி சொல்லுகிறது, be of good courage and he shall strengthen your heart, all you who hope in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நீங்கள் எல்லோரும், அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். all you who hope in the Lord, நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நம்பிக்கையா நீங்கள் எல்லோரும் என்னவா இருக்கணுமா? be of good courage, திடமனதா இருக்க வேண்டும், தைரியமா இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் மாத்திரம் இல்லை, பவுலை பாருங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று கேட்கிறார். அவரை நான் எப்பொழுதும் கண்மணியை வைத்திருக்கிறேன்னு சொல்றார். அவர் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால அசைக்கப்படுன்னு சொல்றார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ பிரசன், அதுதான் திட மனது. அப்போ தாவீதனுடைய வாழ்க்கையில மாத்திரம் கிடையாது, பவுலுடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி நான் பார்க்கிறோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நினைச்சு நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம்னு சொன்னா யோசித்து பாருங்கள். இன்றைக்கு காலையில மாதம் பிறந்துச்சுன்னா பலருக்கு பல கஷ்டம். இந்த பணத்தை வச்சு, சம்பளத்தை வச்சு, யாராவது என்னத்தை குறிச்சு கொடுக்கறது, எந்த ஆளுக்கு அதை செட்டில் பண்றது, இப்படிலாம் நம்ம பல யோசனைகள் இருக்கும். எது முதல்ல கொடுக்கணும், எது பின்னால கொடுக்கணும், அது இப்படி பல காரியங்கள். முக்கியமா பிள்ளைகளுக்காக ஃபீஸ் கட்டுறது, டியூஷன் ஃபீஸ் கட்டுறது, இப்படி ஆட்டோ கொடுக்கறது, பல காரியங்கள். அது தேவையில்லாத சில பிரச்சனை, திடீர்னு வியாதி வேதனை வந்தால் வைத்திய செலவுகள் எல்லாம் எதிர்பாராத பட்ஜெட்டு இருப்பாங்க. இவைகளெல்லாம் வரும். ஆனால் நாம் திடமா இருக்க வேண்டும் என்பது நாம் உணர்த்தப்படுகிறது. அதுக்கு இவன் தான் காரணமா. அப்படி நீ இருந்தீங்கன்னா he shall strengthen your heart, உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். இருதயத்துல தான் திடமா இருக்கணும். ஆனா இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நல்ல கவனிங்க, இருதயத்தை திடமா இருக்கணும். திடம் எப்படி இருக்கும்? அடிச்சு 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 பார்த்தீங்கன்னா தட்டான் அந்த நகையை அடுப்புல சூடு காட்டி இந்த பொண்ணை அடிச்சு அடிக்கிற போது இட் பிகம் ஸ்ட்ராங்கர், மோர் ஸ்ட்ராங்கர். அதுபோல நம்முடைய மனம் திடனாய் மாற வேண்டும். கஷ்டத்து மேல கஷ்டம், பட்ட காலிலே படுறது, கெட்டக்கூடியே கெடுக்குது, உபத்திரத்து மேல உபத்திரவம், என்ன செஞ்சாலும் இல்லை, உபத்திரத்துல கர்த்தர் உன்னை திடப்படுத்துகிறார். இட் வில் பிகம் ஹார்டர். ஒரு மலை இருக்கிறது, மலையில கல்லு முள்ளுமா கிடக்குது, அதுல வழி உருவாக்கவே முடியாது. ஆனா அது மேல திரும்ப திரும்ப நடந்து போக பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பாதை வந்துடும். அது போலதான் மலையில மழை பெய்கிறது, தண்ணீர் ஊற்றுகிறது, பாதையே கிடையாது. ஆனால் தண்ணீர் ஓட 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 அது ஒரு பாதையை உருவாக்குகிறது பாருங்க. இன்றைக்கு கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரங்களும் வர வர நம்ம கர்த்தர் திடப்படுத்துகிறார், கர்த்தருக்குள் திடப்படுத்துகிறார். மேலும் we will become stronger and stronger. இது விசுவாசத்துல நம்பிக்கையில நமக்கு வர வேண்டும். இந்த மாதிரி நம்ம வர வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் அனுமதிக்கிறார். இதை வாசிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உங்க இருதயத்தை என்ன பண்ணுவாராம்? ஸ்திரப்படுத்துவாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இருதயம் மேலுக்கெல்லாம் ஆட்டம் காணாது, கலங்காது, அழாது.
துடிக்காது, ஒன்றும் பண்ணாது, இதை கண்டெல்லாம் பயப்படாது. அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் கர்த்தர். அது அவருடைய வசனம், அவருடைய ஆவியானவர், அவருடைய ஜெப வாழ்க்கை அவர் நம்பி இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு காரியம். அப்போதான் திடமனதாயிரம் இருதயத்தை என்ன பண்ணுவாரா? ஸ்திரப்படுத்துவாராம். ஸோ இருதயத்தில் நாம் ஆழத்திலிருந்து வரக்கூடிய இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய சொந்த அனுபவத்தை வைத்து அவன் எழுதுகிறான். அவன் எந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்தை எழுதினான்னு சொல்லிட்டு எனக்கு, அவன் சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிற பொழுது வனாந்தரத்தில், யூதேன் வனாந்தரத்தில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். அதனால்தான் அவன் தன்னுடைய நம்பிக்கையை மிக அழகாக அவன் வெளிப்படுத்துகிறான். முதல் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். பாத்தீங்களா? அப்போ உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். இந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொன்னால், நான் நம்பி இருக்கிறேன், இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து என்னை விடுவியும், இந்த ஒரு தீமையிலிருந்து என்னை விடுவியும், இந்த ஒரு வியாதியிலிருந்து என்னை விடுவியும், இந்த ஒரு சத்துருடத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், சரிதானா? இந்த ஒரு சோதனையிலிருந்து என்னை ஜெயிக்க பண்ணும். விடுதலை கொடுக்கிற பொழுது அவர் விடுதலை கொடுக்கிறார், விடுவிக்கிறார், நாம் வெற்றி பெறுகிறோம், நாம் ஜெயிக்கிறோம், நாம் ஓவர் கம் பண்றோம், நாம் மேலே எழும்பி வருகிறோம் பாருங்க. அப்போ அந்த நம்பிக்கையை அவன் எப்படி அறிக்கை செய்யறான் பார்த்தீங்கன்னா, அவன் நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடைய செய்யாதையும், அதற்கு பதிலாக உமது நீதி நிமித்தம் என்ன பண்ணணும், என்னை விடுவியும். பார்த்தீங்களா? அப்போ இந்த விடுவியும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க பார்க்கிற பொழுது அது ஒரு ஜெபமா தெரியல உங்களுக்கு? வேண்டுதலா இல்லை? என்னை விடுவியும் கர்த்தாவே, இந்த வலியிலிருந்து என்னை விடுவியும், இந்த ஊத்திலிருந்து என்னை விடுவியும், இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவியும், இந்த பலகீனத்தில் என்னை விடுவியும். எடுத்தவொடனே யாரு சொல்றான்? அப்போ விடுதலையை பெற்றுக்கொள்ளுகின்ற நம்பிக்கை வருவதற்கு முன்பாக என்ன சொல்றான்? நான் உம்மை நம்பி இருக்கிறேன். கவனிச்சிங்களா? நம்பி இருக்கிறதுனால நீ என்னை விடுவியும் என்று சொல்றான். இப்போ ரெண்டாவது வசனத்தை வாசி பாருங்க. உங்கள் செவியை எனக்கு சாய்ந்து சீக்கிரமா என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமா அரணாயும். இப்போ முதல்ல விடுவியும் என்று சொன்னா, இப்போ தப்புவியும் என்று சொல்றான். அப்போ இருதயம் ஃபுல்லா வேதனைகள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. இதுல அந்த இருதயத்தில் அவன் திடமனதான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் ஒண்ணு வெளியில போகணும். முதல்ல விடுதலை கொடுக்குறான், அப்புறம் தப்புவீங்கிறான். மூன்றாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்திலிருந்து எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். விடுவித்தருளும், தப்புவித்தருளும், நடத்தியருளும். பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மை நடத்துகிற பொழுது அப்படித்தான் நடத்துவார். நம்முடைய சுற்றிலும் உள்ள சத்துருக்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார், பாடுகளிலிருந்து உபத்திரத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். ரெண்டாவது, வரக்கூடிய திடீர்னு ஆபத்து சட்டனா வருது, சடனா ஒரு இடி வருது, சடனா ஒரு மின்னல் வருது, அதுல நம்மை தப்பு வைக்கிறார். சடனா ஒரு சுனாமி வருது திடீரென்று, அதுல தப்பு வைக்கிறார். திடீரென்று ஒரு மேக வெடிப்பு வருகிறது, பெரும் வெள்ளம், தண்ணி ஊத்துமா, அப்படியே கட்டி கட்டி கட்டியா ஊத்துமா. அந்த மேக வெடிப்பு வந்துருச்சுன்னா, மேகம் வெடிச்சிச்சுன்னா தண்ணி டேங்க் மாதிரி தானே இருக்குது, அது கரைஞ்சி தானே மழை பெய்யுது இல்லையா? அது அப்படியே ஐஸ் கட்டி மழை மாதிரி டக்கு டக்கு கொட்டுலுமா. அதை நீங்க பார்க்கிற போது அந்த மழை பெய்யுறது பார்த்தீங்கன்னா, தண்ணியை ஒரு பக்கெட்ல பிடிச்சி ஊத்துனா எப்படி இருக்கும்? அப்போ வானத்திலிருந்து மேகம் வெடித்ததுனாலே அப்படியே தண்ணி ஊற்றுறவள் வெள்ளம் எடுத்து ஓடுவது போல மேலே இருந்து வருகிறது. அது கீழே வந்து பாதையில் ஓடி அது வெள்ளமாய் போறதை பத்தி பிரச்சனை இல்லை, மேலேருந்து வருகிற பொழுது அப்போ அது ஒரு சடன், அதுல தப்புவியும். அப்போ மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது என்னை நடத்தியறணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, சரிதானா, நீங்கள் திடமனதா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிற பொழுது பாருங்க, அவர் நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை விடுதலையாக்குகிறவர், நம்மை நடத்துகிறவர். சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய காரியங்கள். ஆனால் இந்த சங்கீதத்தில் நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். டக்குன்னு 1வது வசனம் வாசிச்சோம், 6வது வசனம் வாசிப்போம். 6. வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். மறுபடியும் நல்லா வாசிங்க, அந்த பக்கம் வாசிங்க போகலாம். ஒருத்தவங்க வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். ஒன்று மாயை, மாயைங்கிறது டூப்ளிகேட், போலி. 2 வீண் மாயை. நல்லா கவனிச்சிங்களா? என்ன சொல்றது? வீண் மாயைகள். அப்போ அந்த மாயையா இருக்கிறவங்கள முதல்ல வெறுக்கணும்.
அதுல வீண் மாயையா இருக்கிறவங்க பாருங்க, அந்த மாயையிலே வீண் மாயையா இருக்கிறவங்கள பற்றி கொண்டிருக்கிறவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை நான் வெறுக்கிறேன். அவர்களை நான் ஏன் வெறுக்கிறேன்? இன்றைக்கு நம்ம எல்லாம் வேஷதாரிகளாக இருக்கிறோம். ஒன்று நாம் வேஷதாரிகளாக இருக்கிறோம், இல்லை என்றால் நம்ம கூட இருக்கிறவங்களும் வேஷதாரிகளாக இருக்கிறாங்க. உலகமே ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி தான் நாம் இருக்கிறோம். யாரும் யாரிடத்திலும் உண்மையா இருக்கிறதே கிடையாது. அதனால்தான் இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பே ஒப்பு கொடுத்து உண்மையா இருத்தல். உண்மையா இருத்தல் என்ன சொல்றான்? மாயைகளை பின்பற்றுகிறவரிடத்தை இருந்து நான் வெறுக்கிறேன். மாயை பின்பற்றுவது எனக்கு வேணாம். ரெண்டாவது, வீண் மாயைகளை பின்பற்றுவது நான் வெறுக்கிறேன், வேணாம். மூன்றாவது, இவர்கள் எல்லாம் நான் வெறுத்து நான் யாரை நம்பி இருக்கிறேன்? கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த மாயையா இருக்கிறவங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோம். உண்மையா கண்டித்து கொண்டால், உண்மையா நம்ம திட்டணும்னா, உண்மையா ஒழுங்குபடுத்தணும், சரிப்படுத்தணும்னா வெறுக்கிறோம். ஆனால் பைபிள்ல என்ன சொல்றான்? வீண் மாயை பற்றி கொள்வர்களை வெறுக்கிறேன் நான் என்று சொல்றான். இல்லாம இன்றைக்கு ஒரு ஃபேஷன், மாடல், அலங்காரம், ஆடம்பரம், ஒரு மாதிரி இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் வாழணுங்கிற முறையில் இருக்கு. ஆனால் பைபிள் இப்படித்தான் நடக்கணும், இப்படிதான் மனுஷன் சொல்லிக் கொடுக்கிறது பாருங்கள். இதனால தான் சொல்றான், அவைகளை நான் வெறுத்து நான் உன்னை நம்பி இருக்கிறேன். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா முதல் வசனத்துல என்ன சொன்னா? கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். 6ஆம் வசனத்தை சொன்னா நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டான். 14ஆவது வசனம் பாத்தீங்க, 14. நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். பாரு, இப்போ நம்பி இருக்கிறது உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், உண்மை மாத்திரம். அதான் அதுக்கு அர்த்தம். உண்மையே நம்பி இருக்கிறேன், நீதான் என் தேவன் என்று நான் சொன்னேன் என்று சொல்றான். இந்த நம்பிக்கையை திரும்ப திரும்ப சொல்றான். இதுக்கு இடைப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வரும். சரிதானா? நீங்க ஒண்ணு வேணாம், 12ஆம் வசனம் வாசி பாருங்க. செத்தவனை போல எல்லா நாளும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். 13ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனாலே திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணன் என்ன பண்றாங்க? வாங்க தேடுகிறார்கள். ஆனால் நான் என்ன பண்றேன்? உண்மையே நம்பி இருக்கிறேன். பாத்தீங்களா? அது படிக்கும் போதும் தெரியும். இந்த 3வது நம்பிக்கை. 4வது நம்பிக்கை 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இந்த வசனம் நமக்கு அடிக்கடி பழக்கமான வசனம். பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், நீங்களும் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கும் தெரியும். ஜெபத்தில் சொல்ல வேண்டிய வசனம். மிக அருமையான ஒரு காரியம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். அந்த நம்புகிறவர் தான் நம்ம வரப்போ. மனுபுத்திரருக்கு முன்பாக நம்ம யாரை நம்பணும்? மனுஷனை நம்பக்கூடாது, தேவனை நம்பணும். நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. பாத்தீங்களா? இங்க நம்புகிறான் பாருங்க. சோ மனுஷர் முன்பாக நாங்கள் உண்மை நம்புகிற பொழுது நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இப்பதான் 24 வாசிக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். பாத்தீங்களா? இந்த நம்பிக்கையில நான் சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நம்பிக்கையோடு காத்திருங்கள். முதல்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, திட நம்பிக்கையோடு காத்திருங்கள். நம்பிதான் இருந்தேன், நடக்கல, இப்படிதான் நடக்குது இல்ல, அது திடமான நம்பிக்கை கிடையாது. அது அலைபாய்கிற நம்பிக்கை, வேவரிங் ஹோப். மாறாக அவரை நம்பி இருக்கிறவர்கள் இப்படித்தான் சொல்லணும். சொன்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தை சிறப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த ஏக்கங்கள் மத்தியில, இந்த கஷ்டங்கள் மத்தியில நாம் தேவனை பார்க்கிற பொழுது தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு? நன்மையை செய்வார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ஜெபத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. 4 ஒருத்தர் 8 ஒருத்தர் மாறி மாறி வாசிங்க. சத்துருக்கள் இடத்திலிருந்து என்னை விடுதி. வாசிங்க. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். 8வது வசனம். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். இந்த விடுவியும் இந்த தப்புவியும் நடத்தியறணும் என்று சொல்லி 3 வசனத்தை வாசி காமிச்சேன். 1 2 3. இப்ப 4ல போகிற பொழுது சத்துருக்கள், 8ல போகிற போது சத்துருக்கள், அவங்களிருந்து என்னை விடுதலையாகும். சத்துருக்கள் என்பது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. நேற்று வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டா இருந்திருப்பான், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு விரோதமா பேசியிருப்பான். வேற ஒருத்தன் சொல்லுவான், ஐயா பிரதர் நீங்க அவன் நம்பி இருக்கிறீங்களே, அவன் முழுசா அவனுக்கு குழி வெட்டினே இருக்கிறான பிரதர், நீங்க என்ன அவன் நம்பினே இருக்கிறீங்க? அப்படியா? ஆமா, உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசலாம், எங்கிட்ட உங்களை பத்தி ஒரு மாதிரி பேசலாம். பாத்தீங்களா?
இப்போ சத்துருவா இருக்கிறவங்க நண்பனே சத்துருவாய் மாறுகிறான். நண்பனே சத்துருவாய் மாறுகிறான். சொந்த சகோதரன் சத்துருவாய் மாறுகிறான். காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பொறுத்து கொள்ளவே முடியல. அந்த சகோதரத்துவம் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் த பிளட் ரிலேஷன்ஷிப்? ஒரே தாயின் வகுப்புல பிறந்தவர்களா? பலி அவன் கொடுக்குறான், இவன் பலி கொடுக்குறான், அவன் மேல தேவன் பிரியமா இருந்து இதில் என்ன தப்பு இருக்குது? அதுதான் சத்துருவா. சகோதரர்கள் சத்துருவாய் மாறுகிறார். இவங்க ஒரு தாய் வயிற்றுல ஒரு மடியில பால் குடிச்சிட்டு வந்தவனே சத்துருவாய் மாறி கொலை செய்யறான். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசு கழுவப்பட்டிருக்கோம்னு சொன்னால் இந்த பந்தம் இயேசுவின் ரத்தத்தால் வந்த பந்தம். அந்த தாயின் ரத்தத்தில் வந்த பந்தத்தை விட இந்த ரத்தத்தில் வந்த பந்தம் மிக மிக மேன்மையானது. ஆனால் இப்படிப்பட்ட இடத்துல ஒரு சத்துரு நமக்கு விரோதமாக செயல்பட்டான்னா யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. இந்த வகையில தாவீதுக்கு சத்துருவாய் வந்தவர்கள் சவுல் மாத்திரம் கிடையாது, மற்றவங்களும் வராங்க. நீங்க அந்த முழுசும் படிக்கிற போது நம்ம புரிந்து கொள்ளுவோம். அப்போ அவன் சொல்றான், சத்துருக்களுக்கு விடுதலை ஆக்குறான் ஒரு வாரி. இப்போ யார் வேணாலும் சத்துருவாய் மாறலாம். சொந்த பிள்ளையே சத்துருவாய் மாறுறான். அப்சலோம் அவன் சொந்த மகனே மாறினான். நல்ல கவனிங்க, சொந்த மனைவியே மாறுறாங்க. நிறைய இடத்துல புருஷனை சாகடிக்கிறாங்க. சொந்த புருஷனே சத்துருவாய் மாறுறான். எங்க உண்மையான கணவன் மனைவி உறவு அன்பு இருக்கிறது பாருங்க. எனக்கு பிரியமானவர், இதெல்லாம் நம்ம பார்க்கறது நமக்கு ஒரு பாடமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது, நம்ம திரும்பி வாழணுங்கிறது தான் மிக முக்கியம். நாமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு என்ன பண்றோம், காத்திருக்கிற பிள்ளைகள். ஒன்று சத்துரு, இரண்டாவது பாருங்க வியாதி. 9ஆம் வசனம் வாசிப்போம். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. 10 வாசிங்க. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாத்தீங்களா, இதுதான் சரீரத்தில் வரக்கூடிய வியாதிகள். இந்த வியாதிகளால வரக்கூடிய பலகீனங்கள் பாருங்க. அவனுக்கு அந்த பாடுகள் இருக்கிறது அதுல. அதனால இந்த வியாதினால் வரக்கூடிய அந்த துன்பங்களை, அந்த வலிகளை, அந்த உபத்திரவங்களை அவன் சொல்றான். நமக்கு சத்துருக்களால் வரக்கூடிய உபத்திரவங்கள், சொந்த சரீரத்திலே இருக்கிற எலும்புகள் பலகீனப்படுகிறது. எனக்கு சொன்னாங்க, 70 வயசுக்கு மேல எலும்பு பலன் அடையுமா கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. 70 வயசு மேல எலும்பு பலம் அடையுமா? அது என்ன புதுசா எலும்புகள்லாம் முளைக்குன்னு சொல்றீங்க? எங்க முளைக்கும்? இதுதான் உலகம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்ன பண்ணும்? எலும்புகள் பலம் அடையுமா அடையாது? இன்னும் விசுவாசிக்கலையா? நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய டாக்டர் என்னை பார்த்துட்டு சொல்லிட்டாரு, எலும்புல ஸ்ட்ரென்த் வந்திருக்கிறது, தட் இஸ் an improvement in your bones அப்படின்ட்டார். அதான் என்னுடைய சாட்சி. நான் என்ன சொல்றேன், இந்த கேட்டவங்க அப்படிதான் சொன்னாங்க. அப்போ உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வியாதிகள் மனுஷனை பலகீனப்படுத்துகிறது. ஆனால் நிறைய பேர் இந்த வியாதிகள் சுகம் பெறுகிற பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் சுகம் பெற்றான்னு சொன்னா அவங்க சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பலகீனம் வந்ததாகவும் இருக்காது. எல்லாம் புதிதாய் மாறிடும். புது எலும்பு, புது சரீரம், புது ரத்தம், புது சதைகள், புது வாலிபமான புதிய மூட்டுகள், மான் கால்களை போல இளமையான கால்கள் கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எங்க பிரதர் இன்மலுக்கு எனக்கு சரியாகும் போது உடம்பு நீங்க நினைச்சீங்கன்னா சரியாகாது. டாக்டர்கிட்ட போனா இது சுகமே ஆகாது, கடைசி வரைக்கும் இதுதான் அம்மா இல்லை, அதுவும் தப்பு. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வரக்கூடிய காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் நம்மை அந்த வியாதியிலிருந்து நம்ம என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். அந்த வியாதி உபத்திரவத்திலிருந்து நம்மை தப்புவிப்பார். அந்த வியாதியிலிருந்து சுகம் கொடுத்து நமக்கு புது பலன் கொடுத்து நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அதைத்தான் சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான். கர்த்தருக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்களே என்று அழைக்கலாம். திட மனதா இருங்கள் என்று சொன்னால் அதுதான் என்னை உண்டாக்கினவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறான் பாருங்க. அவர் என்னை கைவிடவே மாட்டார், என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார், என்னை நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார். அப்போ நம்முடைய அறிக்கை எப்படி பாருங்க. வியாதி சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்க, சிநேகிதரால் வரக்கூடிய உபத்திரவங்கள். சிநேகிதர்னா நண்பர்களை போல இருக்கிறாங்க, திடீர்னு பகைவர்களாக மாறிடுறாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, நண்பர்களாக இருப்பாங்க, நம்மகிட்ட பணம், வசதி, வாழ்க்கை, அந்தஸ்து, பதவி இருக்கிற வரையில். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போயிடுவோம். எங்கப்பா அந்த பிரதர் வரவே ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை, அவரா இன்னும் வரமாட்டார், நீங்கள் தான் ரிட்டையர் ஆகிட்டீங்களா, இன்னும் வரமாட்டாங்க, நீங்கள் தான் வயசாகிடுச்சுல உங்களுக்கு வரமாட்டாங்க, இப்படி தான் சொல்கிறது நம்ம கேட்குறோம் பாருங்க. இந்த நண்பர்கள் எல்லாம் நம்ம பலகீனப்படுகிற பொழுது நம்ம கை கொடுப்பாங்க, தூக்குவாங்க, நம்ம நம்பி இருக்கோம். நம்பினவர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த நம்பிக்கையை
கர்த்தர் மேல வைக்கிறதுக்காக தான் இந்த காரியத்தை வாசிக்கிறோம். 11 வாசிப்போம். என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். வீதியிலே என்னை கண்டவர் என்னை விலகி ஓடி போனார்கள். வியாதி நிமித்தமா மாத்திரம் கிடையாது. எங்கடா இவன் வந்துட்டான கொடுக்க கடை கேட்டுற போறான், ஐயோ இந்த ஆள் இப்போ எதிரில் வரான, அப்படியே இந்த பக்கம் சைடில் ஏதாவது வழி இருக்குதா போயிடும். சைடில் வழி இல்லைன்னா பரவாயில்ல, முகம் இருக்குல்ல இப்படி திருப்பிக்கலாம், இந்த பார்க்காத அப்படி திருப்பிக்கும், இந்த பக்கம் வேடிக்கை பார்க்குற மாதிரி அப்படியே போயிடும். விலகி போகிறார்கள். ஏன் நல்லா கவனிச்சு பாருங்க, நாம அருகளிப்பா மாறிட்டோம், பலகீனமா மாறிட்டோம். நண்பர்கள் நம்மை விட்டு விலகி போகிறது நாம் நல்லாவே பார்க்க முடியும். சரி, அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. 13. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். அந்த சூழ்நிலையில தான் சொல்றான், நான் திடமனதுள்ளனா இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம், அனுபவத்துல வந்திருக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த சூழ்நிலையில நம்ம திடமனது உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அந்த திடமனதை நமக்கு கொடுக்கிறது தான் தேவனோடு கூட இருக்கிற உறவு, நெருங்கிய ஒரு வாழ்க்கை, வேத வசனம், வேத வாசிப்பு, வேதத்தை தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, வார்த்தையின்படி நடக்கிறது, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கிறது, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறது. அப்படி நாம் இருந்தோம்னு சொல்லி சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாகவே நம்மை விடுதலை ஆக்கி நம்மை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய வசனம் நம்மை புடமிடும், நம்முடைய வசனம் நமக்கு தெம்பை கொடுக்கும், பலனை கொடுக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாம். இப்போ காத்திருக்கிறதை குறித்து ஒரு சில வசனங்களை நான் சொல்லி நம்ம கடந்து போகலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. சங்கீதம் 27:14 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வசனத்தை நல்லா கவனிங்க. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்ம வாசிச்ச 24ஆம் வசனத்துல என்ன வாசிச்சோம்? 31, 24 நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்க இருதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். இங்க 27:14 என்ன வாசிக்கிறோம்? திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே நீங்கள் காத்திருங்கள். முன்னாடி போட்டார் வசனத்தை, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா, நம்பிக்கையோடு காத்திருந்தீங்கன்னா, கலங்கி போயிருக்கிற, ஆடி போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, பலகீனப்பட்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். அப்போ கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம காத்திருக்கணும். காத்திருந்தா, திடமனதோடு காத்திருக்கணும். காத்திருந்தா, கர்த்தருக்கே காத்திருந்தா அவர் நம்முடைய இருதயத்தை என்ன பண்றாராம்? ஸ்திரப்படுத்துகிறார். அப்போ திடப்படுத்துகிறார். திடமனதா இருக்கிறோம், ஸ்திரப்படுத்துகிறார். வசனத்தினால அவர் நம்மை ஆசீர்வதிப்பதனாலே பாருங்க, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே பலப்படுவது அவராலே. நம்முடைய காரியங்களை வாக்கியம் பண்றது அவராலே. அவரை நம்புகிற பொழுது எல்லாம் நன்றாக நடக்கிறது நாம் அறிந்து உணர்ந்து அனுபவிக்க முடியும். கர்த்தர் தான் நடத்தினார், கர்த்தர் தான் பாதுகாத்தார் என்று சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள் உபத்திரங்கள் வருகிற பொழுதெல்லாம் நீங்க நினைக்கலாம், எப்படிப்பா உங்களால இதெல்லாம் முடியுதுன்னு கேட்பாங்க. எப்படி உங்களால இதெல்லாம் முடியுது? எங்களால முடியறது இல்லை. இட் இஸ் நாட் மீ, ஐ ஹூ இஸ் ஏபிள் டு டூ தட். இல்லை. காரணம் என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்ய பலன் என்று சொன்ன பவுலை பாருங்க. பவுல் பலகீனப்பட்டிருந்தான். நல்ல கவனிய, உள்ளமா இருந்தான், கருப்பா இருந்தான், வழுக்கை மண்டை இருந்தது, அவன் கை காலெல்லாம் அப்பப்போ அந்த அதுக்கு என்ன பேரு தமிழ்ல சொல்றது தெரியல, அந்த இசுவு அவன் இழுக்கிறது, அப்படி ஒரு காக்காய் வலிப்பு இருந்தது. சரிதானா? இந்த பலகீனத்துல தான் அவன் தேவனை சார்ந்திருந்தான். ஆண்டவரிடத்துல வேண்டிக்கிட்டா, என்னை குத்துகிற இந்த பலகீனம், போயினே இருக்கிறான், நடந்து போயினே இருக்கிறான், திடீர்னு காக்கா வலிப்பு வந்துச்சு. ரோட்ல காலிக்கால உதச்சிட்டு இருக்கிறான் பாருங்க. போதிக்கிறவன் ஒரு போதகராக இருந்துக்கிட்டு ஆண்டவர் ஹீல் பண்றான்னு சொல்லிட்டு அவருடைய ஆடையை தொட்டவங்களாம் சுகப்பட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற சூழ்நிலையில அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்க, அந்த பலகீனம் அவனை சேதப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். ஆனால் அவன் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இதெல்லாம் தாங்க முடிகிறதுன்னு பார்த்தா தேவனுடைய பலன் தான்.
இதை சகித்துக் கொள்ள முடியறதுதான் எப்படி தேவனுடைய பலன் தான். யோசிச்சு பாருங்க, நல்லாவே நல்லா கவனிச்சு பாருங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம கர்த்தருக்கு காத்திருந்தா அவர் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவாரு? ஸ்திரப்படுத்துவார். எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்வார். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு இதயம், நம்புகிற ஒரு இதயம், அறிக்கை செய்கிற ஒரு இதயம், பற்றிக்கொள்கிற இதயம், அது ஸ்திரப்பட்டுச்சுன்னா எல்லாவற்றிலும் நாம் ஸ்திரமாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 40 எடுத்து வாசிக்கிற பொழுது 1வது வசனம் வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன், அவர் என்னை இடத்துல பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் இடத்துல வந்து என்ன பண்றாரு? சாய்ந்து கேட்கிறார், கூப்பிடுதலை கேட்டார். நான் என்னப்பா செய்யணும் கேட்கிறார். அவர் என்ன பண்றாரு? என் கூப்பிடுதலை கேட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தரவர்கள் கூப்பிடுறவர்களாம் நீங்க பாத்தீங்கன்னா பர்திமையன் வழி ஒரு பிச்சைக்காரன் எல்லாரும் தடுத்தாங்க. ஆனால் அவன் கத்திக்கொண்டே இருந்தான். கர்த்தர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவருக்கு செவி கொடுக்கும் பாருங்க. 12 வயது பெருமாள் உள்ள ஸ்திரீ எல்லாரையும் விட்டு வீட்டுக்கு உத்தரமா 12 வருஷம் வீட்டை விட்டு வெளியில கிடக்கிறார். துர்நாற்றம், உடல் மூற பலகீனம், அப்படிப்பட்ட விலக்கி வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த சூழ்நிலையில ஒரு பெரும் கூட்டம் யூதர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட நெருக்கி அடிச்சு கொண்டு போறாங்க. இப்ப சொல்றா, எப்படியாவது நான் அவருடைய ஆடையுடைய உடம்பை தொடுவேன், தொட்டா சுகமாவேன்னு சொல்றேன். எப்படி போக முடியும்? யாராவது விடுவாங்களா? பார்த்தாலே திட்டுவாங்க. ஆனாலும் கூட அவள் முக்காடிட்டு கொண்டு அல்லது மூடிக்கொண்டு தன்னை மறைத்து கொண்டு எப்படியோ போய் அவள் தொடரா பாருங்க. இந்த கூட்டத்துல எவ்வளவு பேர் இடிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து மேல இடிக்கிறாங்க, தள்ளுறாங்க, கையால தள்ளுறாங்க, காலால தள்ளுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா அவர் சொல்றாரு, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அதுதான் அந்த நம்பிக்கை காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை கவனிக்கணும். நான் தொட்டால் சுகமாவேன். இதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கணும். 12 வருஷம் வைத்தியம் பண்ணியாச்சு, செலவு பண்ணியாச்சு, எவ்வளோ பணங்கள் அழிச்சாச்சு, எல்லாம் பண்ணி ஒன்றும் நடக்கல. வேணாம் என்பது செத்து தொலைஞ்சா போகலாம் நினைக்கிறாங்க பாருங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த வழியாய் வருகிற பொழுது அவள் தொட்டதை உணர்ந்து, சுகம் பெற்றதை உணர்ந்து அவர் கூப்பிட்டு கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட காத்திருந்தோம் என்று சொன்னால் சரியான நேரத்திலே சரியான ஒரு வழியை கர்த்தர் காட்டுவார். நாம் அவரை தொடுகிறோமா, அவர் நம்மை தொடுகிறாரா என்று தெரியாது. ஆனால் அவர் தொடுவார், சுகம் பெறுவோம். அல்லேலூயா. இதுதான் நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறதுனால, அவருடைய செவிகள் எப்பொழுதும் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதுனால, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாதபடி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய கண்கள். சங்கீதம் 34 நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதம், மிக அருமையான ஒரு சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் எப்பொழுது நான் ஆரம்பிக்கிறது. 10 நெய்ய குட்டிகள் தாட்சியாக இருந்து பட்னியா இருக்கு, கர்த்தரை திருவிழா நன்மையும் பாருங்க. 15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான நோக்கமாக செவியை கூப்பிடுறதுக்கு திறந்திருக்குது. 17 ஆபத்துல எக்கட்டில கூப்பிடும் போது அவர் விடுதலை ஆக்கிறான்னு பாருங்க. 19 நீதிமன்றத்தில் ஒரு துன்பம் நிறையமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கிறார் சொல்லி பாருங்க. 21 இப்படி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நம்பிக்கையின் வார்த்தைகளை அங்க பார்க்கிறோம் பாருங்க. நம்புகிறவர்களுக்கு நடக்கிறது பாருங்க. சங்கீதம் 33:18 எடுத்து வாசிக்கிற பொழுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். இப்போ காத்திருக்கிறவர்களுக்கு விடுதலை மாத்திரம் கிடையாது, அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது மாத்திரம் கிடையாது, காத்திருக்கிறவர்களை அவருடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி என்ன பண்றாராம்? விடுவிக்கிறாராம். சங்கீதம் 33:18 வாசிக்கிற பொழுது, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து, யாரெல்லாம் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ, நான் சொன்ன நம்பிக்கைன்னு சொன்னேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க நம்பிக்கையோடு காத்திருங்கள். இப்போ கிருபைக்காக காத்திருங்கள். அவருடைய கிருபை இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை கொடுக்கிறார். அதிகாலை வேலையில் அதை கொடுக்கிறார். நாள் முழுவதும் கிருபை தாங்குகிறது. அடுத்த நாள் மறுபடியும் காலையில அதிகாலை வேளையில கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாகவே தேவன் அவருடைய ஆத்துமாக்களை அழிவிலிருந்து மீட்பார், மரணத்திலிருந்து மீட்பார். ஆத்துமாவுக்கு மரணம் கிடையாது. பாவம் செய்கிற ஆத்துமா பாவம் கிடையாது. அப்ப பாத்தீங்களா, கிருபைக்கே காத்திருந்தா பாவமே கிடையாது. பாவம் வருவதற்கான வழிகள் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஸோ மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆத்துமாவுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியம், ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில. ஆகவே காத்திருக்கிறவர்களே, நம்பிக்கையோடு காத்திருங்கள், கிருபைக்காக காத்திருங்கள், பயந்து காத்திருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கிற பொழுது,
147 சங்கீதத்துல 11ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், தமக்கு பயந்து ஆ, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பார்த்தீங்களா, நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருக்கு பயந்து நடக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுது, ஞானத்தின்படி நடக்கிறோம், அவருடைய கற்பனைப்படி நடக்கிறோம், கட்டளைகளை கடைபிடித்து நடக்கிறோம். ஆகவே அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைப்படி நடக்கிற போது கிருபை காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். எப்பொழுதும் பிரியமா இருக்கிறார். அப்போ தேவன் நம்மை நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். அன்பு நேசத்தை விட பிரியமாகவே இருக்கிறார். He always loves us. எப்பொழுதும் நம்ம மேல ஒரு பிரியம் இருக்கிறது அவருக்கு. பார்த்தீங்களா, பல இடங்களில் நம்ம சில பேர் கூட அதிகமாக பிரியமா இருப்போம், சில பேர் கொஞ்சம் பிரியத்தை காட்டுவோம். அதிகமாக பிரியம் காட்டுறவங்க தான் நமக்கு அதிகமாக மனவேதனை உண்டு பண்ணுவாங்க. எப்பொழுதுமே அதிகமாக யாருக்காக நம்ம பரிதவிக்கிறோமோ, அதிகமாக யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, அதிகமாக யாருக்காக நம்ம பாடுபடுகிறோமோ, அவங்க தான் நேரடியாக மூஞ்சி மேலே கேள்வி கேட்பாங்க, முகத்திலே கேள்வி கேட்பாங்க. ஏனென்றால் அதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபை. அந்த கிருபைக்காக தான் நம்ம செய்து, அதுதான் நம்முடைய ஊழியம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நல்லா சொல்றாரு பாருங்க, தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்போ மனுஷர் பிரியத்தை நம்ம பார்க்கவே கூடாது. கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறாரா? கர்த்தருக்காக நான் செய்வேன், கர்த்தருக்காக நான் ஜெபிப்பேன், கர்த்தருக்காக நான் கொடுப்பேன், கர்த்தருக்காக நான் பேசுவேன், கர்த்தருக்காக அன்பா இருப்பேன், கர்த்தருக்காக மன்னிப்பேன், கர்த்தருக்காக. ஸோ கர்த்தருக்காக காத்திருக்கிறது, பயந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம், அடிக்கடி வாசிக்கிற வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கழுகுகளைப் போல இளமை அவர்களுக்கு திரும்பும் என்று பார்க்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். பார்த்தீங்களா, இந்த வசனம் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். சரிதானா? தெரிஞ்ச வசனமா தெரியாத வசனமா? ஒரு விஷயம் கூட நீங்க இந்த வசனத்தை திறந்து வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இங்க என்ன பட்டு நமக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் இந்த செய்தியை? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே ஆரம்பிக்கிறோமா? வசனம் 31-24 சங்கீதத்துல. இப்போ 40-31 வாசிக்கிற போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். பாத்தீங்களா, ஓடினாலும் களைப்படையார், சோர்வடையார். இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரமா இருந்தா தான் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறது இல்லை, அது நம்முடைய வலிமையை குறைக்காது. ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவன் ஆரம்பிக்கும் போது எப்படி ஓடுறானோ அப்படியே அதே ஸ்பீடில் அதே ஸ்ட்ரென்த்தில் ஓடினான்னா நம்பர் 1 வந்துடுவோம். ஆனால் ஓட ஓட கால் தளர்கிறது, நரம்பு தளர்கிறது, சோர்வு வருகிறது, வியர்வை அதிகரிக்கிறது, மூச்சு வாங்குகிறதுனா என்ன, வேகம் குறைந்து கொண்டே இருக்கு. நல்லா கவனிக்கிறேன், சொல்றது புரியுது நினைக்கிறேன். 100 மீட்டர் ஓடுற பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆரம்பிச்சோடனே அவங்க நிற்பான். அந்த 100 மீட்டர் ஓடும்போது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. 100 மீட்டர் இஸ் ஓகே. அடுத்தது 500, அரை கிலோமீட்டர் ஓடு, அடுத்தது 800, இப்படி போடும்போது கடைசி மட்டும் ஸ்ட்ரென்த் இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு முதுமை மட்டும் அதே இளமையின் பலனை கர்த்தர் கொடுப்பார். அதுதான் கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அல்லேலூயா. அப்போ கழுகுக்கு சமானமாய் என்று சொல்லப்படுகிறது, திரும்ப வாழ வயது வருகிறது என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த பலன் கடைசி மட்டும் அப்படியே தான் இருக்கும். நிறைய பேரை நான் பார்க்கிறேன், சொல்றதெல்லாம் கேட்கிறேன், சாட்சியை பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்புகிறோம். இதுக்கு எந்த டானிக்கும் தேவையில்லை. கர்த்தரை நம்புகிறோம், எந்த எக்ஸசைஸும் தேவையில்லை. கர்த்தரை நம்புகிறோம், எந்த பிசியோதெரபியும் தேவையில்லை. ஆனால் நம்பிக்கை நம்மை வாழ வைக்கிறது, நாம் விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்முடைய தசைகளை நரம்புகள் எல்லாம் மூட்டுகிறது, உற்சாகப்படுத்துகிறது, அவைகளுக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறது. அது எதனால் வருகிறது? கர்த்தரை நம்புவதனால் வருகிறது. அல்லேலூயா. கடைசியாக நான் முடிக்கிற வெளிப்பிரகாரமா பார்த்துட்டீங்க, வயசாயிடுச்சு, சதெல்லாம் தொங்கி போச்சு, கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு, காலெல்லாம் தடுமாறுது, எல்லாம் பின்னுது, ஒன்றும் முடியல. நல்ல கவனிங்க. when we become old, we lose our strength. நம்முடைய body becomes very weak. We are not able to even walk. தடுமாறுகிறோம். இந்த பக்கம் ஒருத்தர் பிடிக்கிறாங்க, அந்த பக்கம் பிடிக்காதுன்னு சொன்னா கூட பிடிப்பாங்க. ஏன்னா உழுது அடிபட்டுச்சுன்னா நம்மளால வைத்தியம் பண்ண முடியாது, அவங்களுக்கு பாடு. நம்மளை பார்க்குறவங்களுக்கு என்ன பாடுன்னா, நம்ம மூந்து அடிபட்டு கடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க.
அவன் பிடிச்சி இப்படி 2 பக்கம் பிடிச்சி இட்டு போனாங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், எப்படி கீழே விழமாட்டோம் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும், நமக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கும். இப்போ என்ன ஆகுன்னா இதனால நமக்கு உபத்திரம் இல்லை, இவர் விழுந்து அடிபட்டு படுத்த படிக்க யாரு இவருக்கு பாடுபடுது, அந்த உபத்திரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா? இந்த சரீரத்துல அவுட்டர் நம்ம பார்க்கிற சரீரம் பலகீனப்படலாம், அது முதுமை அடையலாம், அதுல சோர்வு ஏற்படலாம். ஆனால் அதுக்குள்ள ஒரு சரீரம் இருக்கிறது பாருங்கள், அது மிகவும் ஸ்ட்ராங்கா கர்த்தருக்குள் இருந்தா, அந்த இதயம் சிறப்பட்டு இருந்தா, அந்த மனுஷனுக்கு புதுசா சேர்ந்து கர்த்தர் கொடுத்துட்டே இருந்தாருன்னா he will never fall down, அவன் கீழே விழ மாட்டான். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்? உள்ளான ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணும். வெளிப்பிரகாரமா நீங்க பார்க்க கூடாது, ஐயோ படலாம் கீழே விழுந்து அப்படி இப்படி தரும். கர்த்தர் உள்ள கொடுக்குறது வசனத்தை வாசிக்க எழுதி வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் பிரயோஜனமான வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. It is being renewed just like an eagle. ஒரு கழுகை போல அந்த உள்ளான மனுஷன் என்ன பண்றான்? ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறான். He becomes new, anew, afresh. புது பலன், புது கிருபை. நான் ஜெபம் பண்ணும் பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிற போது யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணும், புதிய சரீரத்தை தாங்க, புதிய இருதயத்தை தாங்க, புதிய நினைவுகளை தாங்க, புதிய வழிகளை காட்டுங்க, புது பலனை தாங்கன்னு ஜெபிப்பேன். ஏன்? எல்லாம் புதிதாக வேண்டும். எங்க? உள்ளான மனுஷன்ல. அப்படி நாம் புதுப்பிக்கப்படுகிற பொழுது அதுதான் நம்மை நடத்தும். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, உலக பிரகாரமான உபத்திரவங்கள், நண்பர்களால் வரக்கூடிய தொல்லைகள், சொந்த பந்தங்களால் ஏற்படுகிற வேதனைகள், நம்பினர்கள் துரோகம், நண்பர்கள் ஏமாற்றம், வியாதி, வேதனை எத்தனை வந்தாலும் நாம் திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்ம இருதயத்தில் இருக்கிற பலன், அந்த புது பலன் நம்மை நடத்தும், நம்மை தாங்கும், தப்பி வைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு 25-30 பேர் தான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் விசுவாசத்துல எனக்கு போதும். இதுல ஒருத்தராவது இந்த வசனத்தை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நான் பார்த்தேன்னா அதுவே எனக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா அமையும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். நம்முடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்னவாக்கப்படுகிறது? புதிதாக்கப்படுகிறது. பிகாஸ் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. பிகாஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினால. அப்போ கர்த்தருடைய ஆவியான ஒரு வார்த்தையானவர் நம்மை நடத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் கழுவுக்கு சமானமாய் நம்மை இளமையாக நம்மை காட்சியளிக்க வைக்கிறார். பலர் ஆச்சரியப்படலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படிதான், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். நம்மை எத்தனை ஆண்டுகள் பூமியில வைத்திருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகளும் கழுவுக்கு சமானமாய் இளமையை கொடுத்து கை கால்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நம்முடைய உள்ளான மனுஷனை புதுப்பித்து 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 புது பலன், புது கிருபை, புதிய விசுவாசம், புதிய நம்பிக்கை, புதிய அபிஷேகம், புதிய வழிநடத்துதல், எல்லாம் புதிது. நம்மை ஒரு பிசாசு, பேதனை, சோதனை, சத்துரு, சூழ்நிலைகள் ஒன்றும் மாற்றாது. நிறைய பேர் சூழ்நிலையில் பார்த்துட்டு இருப்பாங்க. நாம் தேவனை நோக்கி பார்ப்போம், அவருக்கு மாத்திரம் நம்பிக்கையோடு காத்திருப்போம், அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம். அவர் நம்மை நடத்தும்படி அவருக்குள் திட மனதாய், திட நம்பிக்கையாய், திட விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நம்மை நடத்துவார், உயர்த்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் செய்திகளையும் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கர்த்தாவே, இத்தனை பேரும் உம்முடைய வசனத்தினாலே பலப்பட வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இன்றைக்கு கேட்ட செய்தியான அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீர பலங்களை எடுத்து போட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான பேச்சுகள் பிள்ளைகளை குறித்தும், கணவரை குறித்தும், மனைவியை குறித்தும், அந்த பாடுகளை குறித்தும் பேசி ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே வீணாய் எழுந்து போகாமல் கர்த்தரை மாத்திரமும் சார்ந்தது, கர்த்தருக்குள் திடமனதாக இருந்து கர்த்தருக்குள் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் புதுப்பிக்கப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். புது பலன், புது கிருபைகளால் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவீராக, புதிய வழியிலே நடத்துவீராக. ஆண்டவரே, விசுவாசத்திலே உறுதியாக இருந்து எங்கள் நம்பிக்கையை நாங்கள் அறிக்கை செய்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதோடு கூட இருந்தீர் அல்லவா? தாவீதை விடுவித்து காத்தீர் அல்லவா? மீண்டும் தாவீதை அருகிலே கொண்டு வந்தீர் அல்லவா? தாவீதுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார் அல்லவா? அதுபோலவே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கும்
தாவீதுக்கு இணையான பாடுகள் உபத்திரங்கள் உண்டு ஆண்டவரே. தாவீதை போல திடமனதாக இருந்து நாங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற வேளையிலே நம்முடைய தன்மையிலே நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே புது சிருஷ்டியாய் மாறி புது பலரோடு வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா.